ஹேர் ஃபால் பிரச்சனை, முடி உதிர்தல் பிரச்சனை இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இளநரை கிரே ஹேர் பிரச்சனையும் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து நம்ம உடம்புல முடி வளர்ந்துக்கிட்டே இருக்காது. நம்ம முடியில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அனகன் அப்படிங்கிறது க்ரோத் ஸ்டேட், நெல்ல வந்து முடி வளர்ச்சிக்கான ஒரு ஸ்டேட். அடுத்த ஸ்டேட் வந்து கேட்டஜன். டிரான்சிஷன், அந்த ஹேர் ஃபாலிக்கெல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆகி க்ரோத் ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் க்ரோத் ஆகாது, பட் அதே ஸ்டேஜில் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டெலுஜன். டெலுஜன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஃபாலிக்கல் க்ரோவும் ஆகாது, தென் ஃபாலோ ஆகாது, அப்படியே ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது. ஸோ அதை வந்து டெலுஜன்னு சொல்லுவோம். எக்ஸஜனுங்கிறது ஹேர் ஃபாலிங், டோட்டலாக வந்து ஃபாலோ ஆகக்கூடியது. இந்த மாதிரி இந்த 4 சைக்கிள் நம்ம பாடியில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். க்ரோத் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நாட்கள் நடக்கும், ஒரு இயர்ஸ் கணக்கில் நடக்கக்கூடியது. பட் அடுத்த கேட்டஜன் அண்ட் டெலுஜன்லாம் பார்த்திங்கன்னா ஃபியூ வீக்ஸ், ஃபியூ மந்த் இந்த மாதிரி நடக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹேர் அப்படிங்கிறது 95% கெரட்டின்கிற ப்ரோட்டீன்னால் ஆனது. ஸோ இந்த ப்ரோட்டீன் அப்படிங்கும்போது நம்ம சப்ளிமெண்ட்லேயே நிறைய ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் ஃபால் நல்ல க்ரே ஹேர் வர்றதுக்கு முக்கியமான ரீசன் மெலனின் பிக்மெண்ட் கம்மியாகிறது ஒரு ரீசன்ஸ். ஸோ நைட்டில் யாரெல்லாம் சரியாக தூங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மெலனின் பிக்மெண்டேஷன் ஃபார்ம் ஆகிறதே வந்து ப்ராப்ளம் ஆகும். அப்போ க்ரே ஹேர் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷயம் அயன். அயன் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தேவை. ஆக்சிஜன் சப்ளிமெண்ட்லேருந்து நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸுக்கு வந்து நம்மளுக்கு நியூட்ரிஷன் ஆக்சிஜன் சப்ளைக்கு நமக்கு அயன் தேவை.